தன்னுடைய தளபதி கருப்பசாமி. கருப்பசாமி கீழே இருப்பார். அங்க யார் ஐயப்பனுடைய கல்யாணத்துக்கு வந்தாலும் கருப்பசாமிகிட்ட பர்மிஷன் வாங்கி தான் மேல வரணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அதனாலதான் இன்னைக்கும் அச்சங்கோயில்ல போகும்போது முதல் பூஜை கருப்பசாமிக்கு நடக்கும். அதோட இதை நான் சொல்றேன் உங்களுக்கு, அதோட தாத்பரியத்தை இந்த எபிசோடு என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியும். அப்போ ஐயப்பன்கிட்ட போறதுக்கு கருப்பசாமிகிட்ட பர்மிஷன் வாங்கணும் ஒரு நாம்ஸ் இருக்கு. இதை கலப்பி விட்டது யாருன்னா நாரதர். நாரதர் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். நாரதர் திரையலோக சஞ்சாரி, பயங்கரமா கலகம் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியும். நாரதர் என்ன பண்றார், சிவபெருமான்கிட்ட போய் என்னப்பா பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்றார். ஆமா கல்யாணம், நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். மறக்காம ஒரு விஷயம் பண்ணோம் நீ அப்படின்னு. என்ன விஷயம்? அங்க போகும்போது நீ பாட்டுக்கு உள்ள போயிடாத, நம்ம புள்ள தானே, நம்ம புள்ளையோட கல்யாணம்னு. அங்க கீழே கருப்பசாமி இருப்பா, கருப்பசாமிகிட்ட பர்மிஷன் வாங்கி கருப்பசாமி போன்னு சொன்னாதான் நீ போகணுன்றாராம். உடனே சிவபெருமானுக்கு கோவம் வந்துடுறது. ஏன்னா என் பிள்ளையோட கல்யாணம் நான் என்ன பர்மிஷன் வாங்கிட்டு போறதா? இது என்ன அநியாயமா இருக்கு? யார் அது?